ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறனால வெயிட் போட்டுரும், கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மசால் வடை வித்தவுட் ஆயில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி வடை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையர்னால் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் ஏர் ஃப்ரையர். இது ரொம்ப சிம்பிள் செட்டிங் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் செட் பண்ணுறதுக்கு ஒரு நாப் இருக்கும், கீழே டைமர் செட் பண்ணுறதுக்கு ஒரு நாப் இருக்கும். கீழே இருக்கிற இந்த ட்ரேயில் தான் நமக்கு என்ன சமைக்கணுமோ அதை வைப்போம். ஆயிலில் என்னெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன், பொட்டேட்டோ சிப்ஸ், சமோசா, வடை, இப்படி என்னன்னாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி வீட்டில் சமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஏரில் ஃப்ரை பண்ணுறனால ஹெல்த்தியும் கூட. இதோட இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக வாட்டர் ஹீட்டரில் இருக்கிற மாதிரி தெர்மோஸ்டாட் இருக்கும். இந்த தெர்மோஸ்டாட் மேலே ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த கம்பி சூடாகி ரெட்டிஷாக மாறிடும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஃபேன் சுற்றும் போது உங்களுக்கு சூடு காற்று அந்த கம்பி வழியாக கீழே இருக்கிற ஃபுட்டு மேலே பட்டு அந்த ஃபுட்டு சமைக்கும். இதுதான் இதோட ப்ராசஸ். ஏர் ஃப்ரையரில் சமைக்கும்போது நீங்கள் டீப் ஃப்ரையில் சமைக்கிறத விட 70 to 80% கேலரிஸ் கம்மியாகும். அதனால இது வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற வடையை நம்ம ஏர் ஃப்ரையரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி டைமர் அண்ட் ஹீட் மட்டும்தான் நம்ம செட் பண்ணணும். டைமர் நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 180 டிகிரி ஹீட் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வடை நல்லாவே வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.